जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तत्त्वजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஒரு சந்தோஷமான விஷயம், கூடிய சீக்கிரமே வெப்பம் கொஞ்சம் குறைய போகுது. அது சந்தோஷம் இல்லை, ஷேர் பண்ணிப்போம். அதனால் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் பார்த்துட்ருக்கோம். போன வாரம் பார்த்தோம், குருவார சொல்லிட்டு இருந்த ஆரம்பித்தார் வித்யாசாகரை இன்னும் 2-3 தடவை போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அந்த தொடர் சத் சங்கத்தினுடைய பெருமையை பற்றி எல்லாம் பேசணும். ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, ஒரு நண்பர் இங்கே வர்றவர் அப்பப்போ வருவார். அன்றைக்கி வந்திருந்தார். அவர் அதிர்ஷ்டமா இல்லை என்னுடைய அதிர்ஷ்டமா? சாயந்தரம் பார்த்தப்ப சமைச்சு நீங்கள் எனக்காக சொன்னீங்களா அப்படின்னு. நான் யாரையும் மனசில் வச்சு சொல்கிறதில்லை. குருமாராக சொல்லியிருக்கிற ப்ராப்ளம். நீங்கள் ரெகுலராக வர்றதில்லை, இன்னைக்கு வரல, வருவார் என்னமோ பார்க்கலாம். குருமாரா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி எடுத்துங்க. நான் சொன்னேன்னு எடுத்துக்கிட்டாக்கா என் மேலே கோபம் வரும். குருமாரா சொல்கிறாருனாக்கா உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் எனி ஒர்க், ஒரு அறிஞர் சொல்லுவார், கன்சிஸ்டன்சி இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். கன்சிஸ்டன்சினாக்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதனால தான் பிரம்மானந்த சாமி சொல்லுவார், மனசு அலையுதா இல்லை ஒருமுகப்படுதா அதை பற்றி கவலைப்படாது, நீ மந்திரம் சொல்லிக்கிட்டே இரு. மந்திரம் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அவர் மைண்ட். அது சொல்லிகிட்டே வர வர அது எங்கெங்கேயோ போகும். நீங்கள் இங்கே ஸ்டிக் ஆகி நின்னாக்கா அது அங்கங்கே போயிட்டு எங்கே நம்ம ஆளை காணும், சரி நாம் போவோம்னு சொல்லிட்டு மனசு திரும்பி வரும். இதுதான் சைக்காலஜியை. நாம் என்ன பண்ணுவோம், அன்ஃபார்ச்சுனேட்லி மனசு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசு பின்னாலே போயிட்டே இருப்போம். புறமா இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்லி இல்லையா? போயிட்டே அதுவும் போயிட்டே இருக்குது. இந்த நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு பார்க்கில் போவாங்க பார்த்தீங்களா, அது இங்கே ஓடு அங்கே நோ பப்பி நோ பப்பி, இந்த ஆள் ஓடிட்டுருப்பான். இப்போ யார் மாஸ்டர் பாருங்க, பப்பியா பப்பரா? நோ பப்பி டோன்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் செயின் போட்டுட்டு பாவம் 6000 ரூபா பணம் கொடுத்து வாங்கி எந்த நாய்க்கு பின்னால் ஓடிட்டே இருப்பார். நாமளும் நம்ம மனசு எங்கே போகுது, திடீர்னு பார்த்தாக்கா லண்டன் போயிருக்கோம், திடீர்னு அங்கேருந்து டெல்லிக்கு வரும் ஒரு ஷார்ட் விசிட், ஏங்க நீங்கள் ஒரு தடவை சாமி ஏதோ சொல்லிட்டு இருக்காருல்ல அப்படி இங்கே வரும், மறுபடியும் எங்கேயோ போயிடும். பிரம்மானந்த சாமி சொல்லுவார், டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். மனசு எங்கே போகுதுன்னு நீ உட்காந்து அது எங்கே போனாலும் சரி சுற்றட்டும், நீ வாங்கின மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. கொஞ்சம் நேரம் கழித்து நாமளே பார்க்கலாம். பட் என்ன ஒரு வேடிக்கைனாக்கா, நிறைய டிவோட்டிஸ் வந்து சொல்லுவாங்க, அது சுற்றிட்டு அது வர ஆரம்பிக்கிறப்போ நாம் முடிவு பண்ணிடுறோம், மனசு எங்கெங்கோ போகுதுன்னு சொல்லி எழுந்துடுறோம். அது திரும்பி வர ஆரம்பிச்சு 2-3 ஸ்டெப்பு வந்திருக்கும், சரி எங்கே நம்ம ஆளை காணும் போவோம் அப்படின்னு. அந்த நேரத்தை நாம் போதும், எவ்வளோ நேரம் சண்டை போடுறது, போயிட்டு போகுது, நம்ம மனசு தானே இல்லை அப்படி சொல்லிட்டு எழுந்து போயிடுவோம். அகைன் தட் வில் பி ரோமிங். இதெல்லாம் டெக்னிக், பெரியவங்ககிட்டேருந்து கேட்டது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா நாம் நம்முடைய மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க அட்லீஸ்ட் முயற்சி பண்ணலாம். அது இங்கே குருமாரா சொல்கிறார், தொடர்ந்து சத் சங்கம் வேணும், எல்லாமே தயாராக இருக்குது ஆனால் மூடி இருக்குது அப்படின்னு அதை பற்றியெல்லாம் பேசணும். நல்லா இருந்தது. அப்புறம் கடைசியாக ராமகிருஷ்ணன் சொன்னார், உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிய சிறிது சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போ நான் புதையல் கதையை கூட சொன்னேன் இல்லையா? சப்போஸ் இங்கே புதையல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வந்தால்
இங்கே புதையல் இருக்குது, இங்கே புதையல் இருக்குது அப்படியே சொல்லிட்டு இருந்தாக்கா அது மேலே வருமா? தோண்டணும், ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து, இல்லையா? ஸோ வி ஹாவ் டு டூ ப்ரிலிமினரி ஒர்க்ஸ். இடித்து இது பண்ணி, இப்போ ஏதோ ஒரு கேஸ் வந்தால் கூட ஒரு வக்கீலை போய் பார்க்கணும், பேசணும், சொல்லணும், இல்லையா? ஒன்றுமே சொல்லாமல் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னாக்கா யாருக்கு தெரியும்? ஸோ என்னென்ன ஸ்டெப், அது ஒரு ஜென் கதை ஞாபகம் வருது. ஒரு குரு சிஷ்யனை கூப்பிட்டு, பக்கத்து ஊரில் இன்னொரு குரு இருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் சொல்லணும், நீ போய் சொல்லிட்டு வா, உடனே சொல்லிவிட்டு எனக்கு தகவல் கொடு அப்படின்ட்டார். இவன் போயிட்டான் குதிரை எடுத்துகிட்டு. அப்போல்லாம் மோட்டார் சைக்கிள் கிடையாது. குதிரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பி வந்து குரு உட்கார்ந்துருக்கிறார். அந்த கதவு திறந்துருக்கு, அங்கேருந்து தெரியுது. குதிரையிலேருந்து டக்குன்னு குதித்து குதிரையை விட்டுட்டு இவன் நேராக ஓடி வந்து, எஸ் நான் சொல்லிட்டேன் குருவே அப்படிங்கிறப்போ குரு கேட்டாரான், குதிரை என்ன பண்ணேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், குதிரையை கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு. அப்போ குரு சொல்கிறார், முட்டாள், நீ என்ன செய்யணுமோ அதை நீ தான் செய்யணும், அதை கடவுளுக்கு விடக்கூடாது. எவ்வளோ பெரிய லெசன் பாருங்கள். நீ எதை செய்யணுமோ அதை நீ தான் செய்யணும், கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லி விடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, அது தப்பு. முதல்ல கட்டிட்டு அப்புறம் வந்து சொல்லு. அதனால தான் இன்னொரு அறிஞர் கூட சொல்வார், இஃப் யூ டூ வாட் யூ கேன், காட் வில் டூ வாட் யூ கேனாட் அப்படி சொல்லுவார். நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம் இல்லை? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆசைப்பட்டு குழந்தை பெற்றுக்கிட்டோம், ஆசைப்பட்டு வீட்டை வாங்கினோம், பைக்கு வாங்கினோம், கார் எல்லாம் வாங்கினோம். ஆன்மீகத்து வந்து கொஞ்சம் கேளுங்கன்னாக்கா அதெல்லாம் அவர் நினச்சா தான். ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் பாருங்களேன். இது வேறு யாரையும் நாம் ஏமாற்றலை, அதுதான். யாரை ஏமாத்துகிறோம்? நம்ம வேலையும் அப்படி எடுத்துக்கு ஓம் ஸ்வாகா அப்படின்னு மணலை போட்டு. லைஃப் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். நிறைய பேருக்கு, நிறைய பேர் அப்படியே வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, மேலே போக மாட்டாங்க, இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. போய் பார்ப்போமே, வாட் இஸ் தேர், ஏன் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேர் போகிறாங்க, தெரியாது, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர், அவர் தான் நம்மளை படைத்தவர், நம்முடைய கஷ்டம் அவர் தெரியாதா, நாம் போய் சொல்லணுமா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம ஆளுங்க எப்படியெல்லாம் மயங்கி போய் கிடக்கிறாங்க பாருங்கள். ஏன் அப்படின்னாக்கா ப்ராப்பர் டைரெக்ஷன் தெரியல. இப்போ இங்கே நடக்க சொன்னால் நீங்கள் நடப்பீங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நடங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னாக்கா திணறுவோம். மெஜாரிட்டி பீப்புள் ஆர் லைக் தட். சாமிஜி சொல்லுவார், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தே ஆர் க்ராப்பிங் இன் டார்க்னஸ் லைக் அனிமல்ஸ் அப்படிங்கிறார். எல்லா வார்த்தை பாரு. ஏன் அப்படின்னாக்கா ஒரு கோல் இல்லை வாழ்க்கையில். அப்படியே வந்தோம், ஏதோ வேலை செய்கிறோம், என்ன வருதோ ஏற்றுக்கிட்டோம், அப்படியே சொல்லி அப்படியே போகிறோம். கடைசியில் நம்ம குடும்பத்தில் வர்றவங்களுக்கு நம்ம பேர் தெரியாது, இல்லையா? நம்ம சாமிஜி ஒருத்தர் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு 6th 7th ஸ்டூடெண்ட்ஸு, நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பையன், டேய் எழுந்துரு, உன் பேர் என்ன? அவன் என்னமோ சொன்னான், நிதிஷ். உங்கள் அப்பா பேர் என்ன? ராமசாமி. அவங்க அப்பா பேர் என்ன? குப்புசாமி. அவங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. அந்த வம்சத்தில் தான் நாம் வந்திருக்கோம் இல்லை? எங்கேயோ பிறந்த நரேந்திர மோடியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அதுக்கு முன்னால் பிறந்த சிவி ராமனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம், வேறு நாட்டில் பிறந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லை? ரேடியோ யார் கண்டு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எங்கள் தாத்தாவோட அப்பா யாருன்னு நமக்கு தெரியாது. வயசோ ஒன்றும் பண்ணலை. வந்தார் வாழ்ந்தார் போனார். ஒரு பழைய பாட்டு வரும் இல்லையா? வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும், சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. ஏதாவது ஒரு ஐடியல் வச்சுக்கணும். ஐ மஸ்ட் லிவ் லைக் திஸ். தேவையில்லாமல் நான் பொய் சொல்ல மாட்டேன். இது ஒரு பெரிய லட்சியம். நம்ம லட்சியம்னாலே நம்ம குழந்தைங்க கூட, நான் ஒரு பெரிய பசங்களை கேட்டால், டே என்னடா ஆக போகிறேன், நான் ஒரு டாக்டர். அதுக்குள்ளே இன்னும் அதுக்குள்ளே ஸ்டெதாஸ்கோப் இல்லை, கத்தியே எடுத்துருவான் அவன். நான் ஒரு டாக்டர் எதுக்கு இந்த மாதிரி கையை தூக்கணும் இல்லை, நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு வக்கீல் ஆகணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும். ஒரு பையன் சொல்கிறான், 10th முடிச்சுட்டு யார் ஒரு ஃப்ரெண்டு, அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறேன், என்னடா அப்படின்னப்பா, என்ன பண்ண போகிறேன்னாக்கா, அப்பா சொல்கிறாரு டேய் நீ டாக்டர் ஆகணும், அம்மா சொல்கிறாங்க டேய் நீ ப்ரொஃபஸர் ஆகணும், அண்ணன் சொல்கிறான் டேய் நீ கிரிக்கெட்டர் ஆகணும், அக்கா சொல்கிறான் டேய் நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்,
ஆனால் யாருமே சொல்லலை, டேய் நீ ஒரு நல்ல மனுஷன் ஆகணும். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்ல. நாம் அதெல்லாம் சொல்கிறோமா பாருங்கள். எடுத்தோடனே சின்னதுலேருந்தே இன்ஜெக்ஷன், நீ இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு இப்போ இருந்தே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாத்தியார் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறார், நான் முதலமைச்சர் ஆனால் இந்த டைட்டில் எழுதிட்டு வாங்கடா நாளைக்கு. எல்லோரும் அடுத்த நாள் வந்துட்டாங்க, கலெக்ட் பண்ணிட்டார். ஒரே ஒரு பையன் மட்டும் கொண்டு வரல. நீ ஏன்டா எழுதலை? என் செக்ரட்டரிகிட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு. அவன் ஆயிட்டான் அதுக்குள்ளே பாரு. அதனால தான் கன்ஃபியூஷஸ் அப்படின்னு நினைக்கிறேன், சைனீஸ் திங்கர், அவர் சொல்லுவார், we will be living either in the past or in the future, not in the present அப்படிம்பார். ஒன்று சின்ன வயசில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஃப்யூச்சரை பற்றியே கனவு கண்டுட்ருப்போம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நான் எப்படி ஆகணும் தெரியுமா? இன்றைக்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லை, 10 வருஷம் கழித்து நான் வந்து காரில் போவேன், அப்படியே தங்கத்திலே குளிப்பேன் அப்படின்னு கற்பனை. கொஞ்சம் வயசாகிடுச்சு, 45 50க்கு மேலே போச்சுனாக்கா, 20 வயசு இருந்தப்போ எனக்கு இதெல்லாம் கிடச்சிருந்தா அப்படின்னு அங்கே போயிடுவோம். இப்போ கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? இப்போ கிடைக்கிறத யூஸ் பண்ணணும். we never live in the present. ஸோ ப்ரெசன்ட் இஸ் eluding away அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாங்க இங்கிலீஷில். இல்லை, நமக்கு தெரியாமல் கை நழுவி போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஏன் இத்தனை நடக்குது? சாதனை இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிய சிறிது சாதனைகள் செய்ய வேண்டும். ஒரு கதை கூட உங்களுக்கு தெரியும். ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஷாப்பிங் மால், நிறைய கடைகள் இருக்குது, அங்கே ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு 2 அடி, அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து டெய்லி வந்து பிச்சை கேட்பான். கடைசியில் ஒரு நாள் அவங்க வந்து பார்த்தா காலையில் செத்து போய் கிடக்குறான் அதே இடத்துல. ஐயோ, பணத்தை வச்சுட்டு எப்படி கடையை திறக்கிறதுன்னு சொல்லி யாரையும் கூப்பிட்டு, அந்த முனிசிபாலிட்டி இவங்களெல்லாம் கூப்பிட்டு, சரி அங்கேயே தோண்டி புதைச்சிடலாம் சொல்லி தோண்டினாக்கா அங்கே ஒரு புதையல் கிடச்சிது அப்படின்னு ஒரு கதை நிறைய பேர் தெரியும். உடனே எல்லோரும் நினச்சிட்டாங்களா, தங்கத்தின் மேலே உட்காந்து சில்லறைக்காக ஏங்கினான் இந்த ஏழை அப்படின்னு. அந்த ஏழை வேறு யாருமே இல்லை, நாம் எல்லாருமே எதையோ வச்சுக்கிட்டு வந்து போகிற விஷயத்துக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அலையிறோம், உயிரையே விடுறோம். தாஜ்மஹால் கூட கட்டிடுறோம் பாருங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, சாதனைகள் செய்வதில்லை இல்லையா? உடனே மகேந்திரநாத் கேட்குறாரு, எப்போதும் சாதனைகள் செய்ய வேண்டுமா? ராமகிருஷ்ணன், இல்லை, ஆனால் ஆரம்ப காலத்தில் சற்று முட்டி மோதித்தான் தீர வேண்டும். இந்த முட்டி மோதுறப்ப தான் மெஜாரிட்டி பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை இழந்துடுறோம். அதை தாண்டி போயிட்டா, ராமகிருஷ்ணானந்த சாமி இந்த கோயிலில், பழைய கோயிலில் இதே மாதிரி ஒரு சம்மர் மே மாதம் நைட்டு படுத்துருக்கிறார். அப்போல்லாம் ஃபேன் கூட கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கூட இருந்ததா எனக்கு தெரியல. திடீர்னு அவருக்கு வேர்க்குது. யாரோ ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறார், தேஜ் சந்திரவா என்னமோ ஒரு பேர். வா வா அப்படிங்கிறாரு. எங்கே இந்த நேரத்தில் தூக்கம் வேறு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் குரு மகாராஜ் ரூமுக்கு போய் கோயிலில் போய் விசிறார். நீ அந்த பக்கம் போவோம் அப்படி சொல்லிட்டு அம்மாவுக்கு விசிறு, நான் குரு மகாராஜ் விசிறார். 2 மணி நேரம் விசிறினாங்களாம். அந்த பழைய காலத்தை அந்த விசிறியை வச்சுக்கிட்டு அந்த பிரம்மச்சாரி எழுதுகிறார், என் மனசே வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போச்சு. 2 மணி நேரம் கழித்து வா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சொல்லிட்டு வர்றப்போ சசி மகாராஜ் சொல்கிறார், இப்போ நான் நினச்சா பிரம்ம ஞானத்தை கூட உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற சாதனையை பாருங்க. அவர் சும்மா விசிறலை, விசிறினதை வந்து சாதனை மாதிரி பண்ணார். அந்த நினைப்போடு பண்ணார். முட்டி மோதித்தான் ஆக வேண்டும். ஸோ நாம் இந்த சின்ன வயசில் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ரொட்டீன், அதுக்காக தான் வந்து நான் பூதேஷானந்த மகாராஜை பார்த்துருக்கேன், தபஸ்யானந்த மகாராஜை பார்த்துருக்கேன், ரங்கநாதஜி மகாராஜ் பார்த்துருக்கேன். அந்த வயசில் கூட அந்த ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். நான் ஹைதராபாத்லேருந்து வேல்மட் போயிருக்கேன் 97. ஒரு நாள் முன்னாடியே போயிட்டேன். அடுத்த நாள் தான் ரங்கநாதாஜி வர போகிறாரு. ஸோ அப்போ பிரசிடெண்ட் வந்து ஸ்ரீமத் சுவாமி பூதேஷானந்தி மகாராஜ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே ரொம்ப மரியாதை. ஈவினிங் அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லி அவருடைய சேவை கேட்டப்போ ஈவினிங் 7:45 வா அப்படின்ட்டார்.
7:45 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் கிளம்புனேன். நான் தங்கியிருக்கிறது சுவாமிஜி பெட்ரூம் கிட்ட, அவர் இருக்கிறது அந்த கார்னரில். நடந்து வர்றப்போ ஆன் த வே நிறைய சாதுக்கள் பார்த்தாங்க. ஆரத்தி முடிஞ்ச நேரம் பார்த்துட்டு, எப்போ வந்தேன் மகாராஜ் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி, அவர் நமஸ்காரம் பண்ணி பேசிட்டு இங்கே அங்கே போய் சேர்றதுக்குள்ளே 8 மணி ஆகிடுச்சு. பிரசன்ன வர குவார்ட்டர்ஸ் போகிறப்போ 8 மணி. அவருடைய இன்னொரு சேவக் சுப்ரபாத் மகாராஜ் சொல்லிவிட்டு அவர் உட்காந்துருக்கிறார். அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார், மகாராஜ் கூடவே இருப்பார், நிழல் மாதிரி இருப்பார். அவர் வெளியில் உட்காந்துருக்கிறார். என்னை பார்த்த உடனே கேட்டார், எத்தனை மணிக்கு வர சொன்னது? 7:45. இப்போ எத்தனை மணி ஆச்சு? 8 மணி. அவர் 8 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டார். இப்போ எப்போ லைட் ஆன் பண்ணுவார்? 9 மணிக்கு தான். நான் என்ன பண்ண மகாராஜ்? நாளைக்கு வா. திரும்பி போனேன். எனக்கு அங்கே ரூம் ரெடி பண்ணணும், குக்கிங் இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ நாளைக்கு வா அப்படின்னார். அப்போ புத்திஷ்ண மகாராஜுக்கு வயசு ரொம்ப கம்மி, 97 தான். பாருங்கள், அந்த வயசில் கூட அந்த ரொட்டீன். ரங்கநாதாஜி மகாராஜ் நான் பார்த்துருக்கேன். ஈவினிங் வந்து பிரணாமம் முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வருவார். ஷூ எல்லாம் கழட்டி வைப்போம், கைகள்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்ட உடனே கேட்பார், எனி ஒர்க் இஸ் தேர்? நோ மகாராஜ். தென் கிவ் மாலா அப்படிம்பார். மாலையை கொடுத்துட்டா அப்படி உட்காந்துட்டு, அவருக்கு 96 தான், எல்லாம் கம்மி, குறைச்ச வயசு தான் நம்மளை விட. மாலையை வச்சுட்டு உட்காந்துருப்பார். நான் சாப்பாடு கொண்டு போகிற வரைக்கும் உட்காந்துருப்பார். முட்டி மோதித்தான் ஆகணும், அப்புறம் அதே பழக்கமாயிடும். ஏதோ ஒரு பழைய படத்தில் நாகேஷ் சொல்லுவான், நான் இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட கையை காட்டினேன், அவன் சொன்னான், ஓய் 40 வயசு வரைக்கும் நீ நாய் பழப்பு, அப்புறம் அதுவே பழக்கமாயிடும் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம கெட்டதுக்கெல்லாம் பழக்கமாக ஆயிடுறோம், அடிமையாகிறோம். ஒய் நாட் குட் ஒன்ஸ்? பாருங்கள், தெரியுது எல்லாம் இல்லை, புத்தி சொல்லுது, மனசு தான் ரூலிங், கேட்கவே மாட்டேங்குது. முட்டி மோதித்தான் ஆக வேண்டும், பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். இப்போ சைக்கிள் கற்றுக்கிறான் ஒரு பையன்னாக்கா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை, கீழே விழுந்து தான் கற்றுக்குறோம் இல்லை, கையிலையோ காலையோ அடிபட்டு தான் கற்றுக்கோம். இப்போ ஆக்சிடென்ட், இப்போ 3 இந்த பக்கம் சைட்லலாம் வீல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, விழவே மாட்டாங்கல்ல. பட் அந்த டேஸ்ட்டே இருக்காது. கீழே விழுந்து இந்த காலில் அடிபட்டு, கணுக்காலில் அடிபட்டு, கையில் தலையில் அடிபட்டு, சைக்கிளை உடச்சி, எல்லாருக்குமே அதுதான். பட் முட்டி மோதி தான். அப்புறம் 2 கையும் விட்டுட்டு போகிறாங்க இல்லை. அவன் ஒருத்தன் மவுண்ட் ரோட்டில் சைக்கிளில் போகிறான், 2 கையும் விட்டுட்டு அவன் பாட்டு போகிறான். போலீஸ் நின்று, இப்போ மவுண்ட் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் இல்லையா, ஏய் கம் ஹியர் அப்படின்ட்டான். போன உடனே, ஏன் இந்த மாதிரி போகிறேன்னாக்கா, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் சார், அது இல்லாமல் அதை கை வைக்காமல் கூட நான் போவேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு சைக்கிள் கிடையாது, ஹேண்ட்பாரை எடுன்ட்டான், எடுத்து இப்போ ஓட்டு அப்படின்ட்டான். எப்படி பிடிக்கிறது? ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஹேண்டில் பார் யூ ஹாவ் டு கேட்ச். ஏறுனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் போகலாம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் படித்த ஜோக் இது. ஸோ ஹேண்ட்பார் கையை விட்டுட்டு கூட போகிறோம், அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிறோம். டான்ஸு கற்றுக்குறாங்க, காலெல்லாம் வலிக்கும் அவங்க. அது சில பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், ஒரு 2-3 மாதம் கழித்து, ஐயோ தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. பாட்டு கற்றுக்கிற எவ்வளோ கஷ்டம் இல்லையா, இல்லையா இருக்குது இல்லையா. அந்த அம்மா வேறு, கையை தாளம் சரியாக போடு, இங்கே அடி அங்கே அடிமா, எங்கெங்கோ அடிம்பாங்க அவங்கள தவிர. எல்லாமே இப்போ மொபைல் புதுசாக எடுத்தாலே அதுக்கு எவ்வளோ தோண்ட வேண்டியிருக்கு பாருங்கள், இங்கே போய் அங்கே போய் இல்லை. எனி ஃபீல்டு முட்டி மோதினா தான் வெற்றி கிடைக்கும் இல்லையா. அவன் ஒரு சிஷ்யன் போய் கேட்குறான், நம்ம டிவோட்டிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம டிவோட்டிஸ் மட்டுமே உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவோட்டிஸுமே சொல்லுவாங்க, இந்த முஸ்லீம்களை பாருங்கள், கடவுள் காட்சி கிடைக்குமா அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. டெய்லி 3 times, அதுவும் வந்து டிவோட்டட் முஸ்லீம்ஸ் வந்து 5 times நமாஸ் சொல்லுவாங்க. அவர் வராரோ இல்லையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இவங்க உட்காந்து காலையில் 4:30 மணிக்கு நான் எழுந்திருப்பேன், மைக்கில் லவுட் ஸ்பீக்கரில் கேட்கும், நமக்கு கொரட்டை சத்தம் தான் கேட்கும் இல்லை. அவங்க கடவுள் காட்சியை பற்றியெல்லாம் கவலைப்படல, கரெக்டாக அந்த நேரத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பான். மத்தியானம் 1 மணிக்கு நான் சாப்பிட்டீங்க நடக்கிறப்போ மறுபடி மைக் போட்டு அவன் பண்ணிகிட்ருப்பான். நிஷ்டா, இஷ்ட நிஷ்டா. யாருக்கு அந்த இஷ்ட நிஷ்டா இருக்கோ கடவுள் அவங்கள தேடி ஓடி வருவார். இதை தான் கிருஷ்ணர் கதை. வெண்ணெய் ரெடியாக இருந்தால் அவன் ஓடி வருவான் திருடுறதுக்கு. நம்ம வெண்ணெய் ஆக்கணும். மனசை வந்து பாலாகவே வச்சுருக்கோம், அந்த பாலை கொண்டு போய் உலகம் அப்படிங்கிற தண்ணியில் கலந்துடுறோம், பால் எங்கே போச்சுன்னே தெரியல.
அதை கடைஞ்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டாக்கா உலகத்தில் போடு, அது கலக்காது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். எனிவே, ஸோ அந்த சிஷ்யன் போய் கேட்குறான், ஞானம் காலேன ஆத்மனி விந்ததி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அதாவது அந்த காலம் வர்றப்போ உனக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஏன் நாம் சாதனை பண்ணணும்? இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? எல்லாம் அவர் தான் பண்ணுற, நாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு இந்த சிஷ்யன் கேட்டான். வர்றப்போ தான் ஞானம் வரும், நாம் ஏன் சாதனை பண்ணணும் அப்படின்னு. உடனே அந்த குரு ரொம்ப மாடர்ன் டெக்னிக்கல் மைண்டட். அவர் கேட்டார், எத்தனை இட்லி சாப்பிடுவேன் காலையில்? 7. சட்னி நல்லா இருந்தால், இன்றைக்கி சட்னியாக இருந்தால் 8, நேற்று சட்னியாக இருந்தால் 7. ஏன் அதுக்கு மேலே சாப்பிட்றதில்ல? இல்லை, பசி அடங்கிடும். ஆக 8 இட்லி சாப்பிட்டா பசி அடங்குது இல்லையா? 8வது இட்லியே பசி அடங்குது, அப்படி தானே? அப்புறம் ஏன் 7 இட்லி சாப்பிட்ணும்? பாருங்களேன், ரேஷ்னல் கொஸ்டின்ல 8வது இட்லியில் தான் பசி அடங்குது, அப்புறம் ஏன் 7 இட்லி சாப்பிடணும்? நேராக டைரெக்டாக 7 வச்சுட்டு 8வது வச்சுட்டு அதை போய் சாப்பிடு. அவன் நினச்சி பார்த்தான், ஆமாம், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ். பெஞ்சமின் டிஸ்ரேலின்னு ஒரு அறிஞர் இங்கிலாண்டில் இருந்தார். அவர் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு பல தடவை தோற்று போனார். அப்புறம் கடைசியாக சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அவருடைய ஃப்ரெண்டு போய் கேட்குறான், நம்ம ஜனங்களுக்கு எப்போவுமே எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி தான், எல்லா நாட்டிலையும் அந்த மாதிரி தான், இதுக்கு போய் இவ்வளோ தடவை நீ தோற்று போனே, வேஸ்ட்டு தானே? நம்ம எப்போவும் அதுதான் சொல்லுவோம் இல்லையா, வேஸ்ட்டு தானே அப்படின்னு. அவர் சொன்னார், ஒருத்தன் பாறையை உடைக்கிறான் மலை மேலே, அந்த சமட்டிட்டு எடுத்து அடிக்கிறான், 50 தடவை அடிச்சிட்டான், 51வது தடவை அது உடஞ்சிது, இந்த 50 தடவை அடித்தது வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டேன். இதுதான் சாதனை, முட்டி மோதித்தான் ஆக வேண்டும். எனிவே, அதங்க சொல்கிறார், பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் போயிடுச்சுனாக்கா வேண்டாம், தன்னால் நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். படகு அலைகள், புயல், காற்று, சுழல் காற்று போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும் போதும், வளைவுகளில் செல்ல நேரும் போதும் படகொட்டி எழுந்து நின்று துடுப்பை கவனமாக பிடிக்க வேண்டும். நான் கங்கையில் கூட பார்த்துருக்கேன். கங்கை நேராக போகும் நம்ம வேலுமட் கிட்ட, கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் அந்த ஹவுரா ஸ்டேஷன் பக்கம் போகிறப்ப நான் பார்த்தா அது திரும்பும் அப்படி. அப்போ அந்த போட்மேன் வந்து எழுந்து நின்று இப்படி திருப்புவான் அந்த துடுப்பை வச்சுக்கிட்டு, இல்லைனாக்கா லைஃப் திரும்பிடும். கரெக்டாக அப்படி அது அந்த வர்ற ஃபோர்ஸுக்கு, அதுவும் கரெக்டாக அந்த நேரத்தில் ஓரத்துக்கு போவாங்க. என்ன டெக்னிக் அவங்களுக்கெல்லாம், சென்டரில் போய் நீங்கள் திருப்ப முடியாது, அந்த கரண்ட் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். ஓரத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு போவான், அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வருவான். அதெல்லாம் செஞ்சு ஆகணும். எழுந்து நின்று துடுப்பை கவனமாக பிடிக்க வேண்டும். இவற்றை கடத்து விட்டால் பிறகு அத்தனை சிரமப்பட வேண்டாம், மறுபடியும் உட்கார்ந்துருவான். வளைவை கடந்தாகிவிட்டது, சாதகமான காற்று வீசுகிறது என்று கண்டால் படகோட்டி ஓய்வாக உட்கார்ந்து கொள்கிறான். துடுப்பில் பெயருக்கு கை வைத்திருப்பான், சும்மா அப்படியே வச்சுருப்பான். அப்பப்போ கொஞ்சம் காரில் கூட இந்த ஃபோர் லைன்ஸ் எல்லாம் போகிறப்ப அவங்க போவாட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இல்லை, காரு பஸ் எல்லாம் போகிறப்ப சல்லுன்னு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா அப்படியே ஆட்டுவாங்க, லைக் தட். துடுவில் பெயருக்கு கை வைத்திருப்பான். பிறகு பாய்மரத்தை விரிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான். அது பெரிய கப்பலாக இருந்தாக்கா பாய்மரம் என்ன பண்ணும், அந்த காற்றையே பிடிச்சி தள்ளிட்டு போகும். சாவகாசமாக உட்கார்ந்து புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு அதுதான் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் என்னென்னாக்கா, குடிக்கிறது ஒன்று, பிடிக்கிறது ஒன்று. குடி புடி 2. காமினி காஞ்சனம் என்னும் அலைகளையும் புயல்களையும் சமாளித்து விட்டால் நிம்மதி. காமினி காஞ்சனம்னாக்கா எனி டிசையர். சில பேருக்கு வந்து பேர் புகழில் ஆசை, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு ஆசை, பிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும், இதெல்லாம் ஆசை. எவ்வளோ பேருக்கு ஆசை பாருங்கள்ல. இல்லைன்னா எலெக்ஷனில் நிற்பாங்களா? நல்ல வேளை உங்களுக்கெல்லாம் வரல. ஆனால் வேறு ஏதோ ஆசை இருக்குது, இதை செய்யணும் அதை செய்யணும், அதை அடையணும் இதை அடையணும், ஸோ மெனி திங்ஸ். சாரதாம்மா சொல்லுவாங்க, கல்கண்டு சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் கூட பிறவி எடுக்கணும். அது ஒரு ஆசையே கிடையாது இல்லையா? நம்ம சாமி ஒருத்தர் வேடிக்கை, யார் ஒரு டிவோட்டி வீட்டுக்கு சாப்பிட வாங்க சாமி அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டு காரில் அவர் ஓட்டுறாரு, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. சிக்னலில் நிற்கிறப்போ
ஃபுட்பாத்தில் வந்து அங்கே ஒரு பெரிய மரம் நிழலாக இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வெறும் கையை வச்சுக்கிட்டு அவ்வளோ சத்தம், அவ்வளோ தூசு, அந்த நிழல் நல்லா தொங்கிட்டு இருக்கான். இந்த டிரைவர் பார்த்துட்டு அவனுக்கு என்னவோ பிஸ்னஸ்மேன்னாலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் இப்போ ஜிஎஸ்டி அது இதுன்னெல்லாம் போட்டதில் நிறைய பிரச்சனைகள் இல்லை, கணக்கு எழுத முடியல, எழுதாமல் இருக்க முடியல. ஸோ பார்த்துட்டு நிம்மதியாக தூங்குறான். இந்த மாதிரி பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார் கேஷுவலாக. சாமி சொன்னிட்டார், முட்டாள் மாதிரி இதெல்லாம் சொல்லி வச்சிடாத, ஆனாலும் ஆயிடுவேன் அப்படின்னார். ஆசை உங்களை மாதிரி இருந்தால் எவ்வளோ ஜாலியாக, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து முள் கிரீடத்தை வச்சார். முள் கிரீடம்னாக்கா லைஃப்னு அர்த்தம். சிலுவையில் அரைஞ்சிட்டு நின்னார் பாருங்க. யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப் டு அட்டைன் காட். காவினி காஞ்சனமின் அலைகளையும் புயல்களையும் சமாளித்து விட்டால் நிம்மதி. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், மேன் இஸ் மேன் so long as he is struggling to rise above nature அப்படிப்பார். சுவாமிஜியோட புக்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சால் இங்கிலீஷில் படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷும் கற்றுக்கலாம், ஞானத்தையும் அடையலாம். மனுஷன் எது வரைக்கும் மனுஷன்னாக்க இந்த இயற்கையை தாண்டி போகணும் அப்படின்னு சண்டை போடுற வரைக்கும் மனுஷன். சண்டை போடாதவன்லாம் விலங்கு அப்படின்னு அர்த்தம். தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம், ஆகார நித்ரா பயம் மைதுனஞ்ச சாமான்யம் ஏதத் பசுபிர் நராணாம் புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்திர் விஹீனா பசுபி சமானா அப்படி சொல்லி ஒரு ஸ்லோகம். ஆகாரம் தெரியும் இல்லையா, சாப்பிட்றது. நித்ரா பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம் இல்லை. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, மறுபடியும் 100% காட்டணும், இதெல்லாம் கூட ஒரு பயம் பாருங்கள். நம்ம படிக்க போகிறதே இல்லை, பட் யாரோ படிக்கிறதுக்காக நாம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு. டாக்டர்ஸாக இருந்தால் ஒரு இது, வக்கீல்களாக இருந்தாக்கா இந்த கேஸ் எப்படியாவது ஜெயிச்சு காமிக்கணும் இல்லை, பயம் நேச்சுரல், குவைட் நேச்சுரல். மைத்துனச்ச குழந்தைக்குட்டி பெற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து சாமான்யம். சாமான்யம்னாக்கா காமன், பொதுவானது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது, இதில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. விலங்குகளும் தூங்குது, சாப்பிடுது, குட்டி பெற்றுக்குது, இதெல்லாம் மனுஷங்களும் அதே மாதிரி தான். அப்போ என்ன விசேஷம், என்ன டிஃப்ரென்ஸ்? புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா அப்படிங்கிறது. மனுஷங்களை மட்டும்தான் புத்தியை கொடுத்துருக்குறான் கடவுள், திங்கிங் ஃபேக்கல்ட்டி. அதை தான் 6th சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நாட் யூட்டிலைஸ்ட் பை மெஜாரிட்டி பீப்புள். புத்திர் விஹீனா, அதை யூஸ் பண்ணலை, பசுபி சமானா, விலங்குகளுக்கு சமம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. அதுதான் சுவாமிஜிக்கு சொல்கிற, மேன் இஸ் மேன் so long as he is struggling. இந்த நேச்சர் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, ஏன் நேச்சர் அப்படி தான் சார், அது தட் மீன்ஸ் we are surrendering, we are getting defeated by our desires, by our mind அப்படின்னு அர்த்தம். இதை பெருமையாக வேறு சொல்லுவோம். பஸ்ஸில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, 10 வயசு பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அவன் இப்படி இருந்தவன் இந்த பக்கம் திரும்பிட்டு காலை இப்படி நீட்டியிருக்கான். இது நடந்த நிகழ்ச்சி. அந்த ஏதோ ஒரு ஸ்டாப்பிங் வந்தப்போ இந்த அம்மாவை விட கொஞ்சம் வயசான அம்மா ஏறினாங்க. பார்த்தா எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. இந்த பையன் மட்டும் காலை எப்படி திருப்பினா அந்த அம்மா கொஞ்சம் உட்காரலாம். அந்த அம்மா நேராக இங்கே வந்துட்டு, தம்பி கொஞ்சம் காலை திருப்பு, நான் உட்காரணும். மாட்டேன். 10 வயசு பையன், காலை எடுப்பா, நான் உட்காரணும் அப்படிங்கனாக்கா நான் விட மாட்டேன். அந்த அம்மா கிட்ட இந்த அம்மா சொல்கிறான், அந்த அம்மாவுக்கு வயசு கம்மி, 45, இந்த அம்மாவுக்கு 60. அம்மா உன் பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லுமா, காலை கொஞ்சம் திருப்ப சொல்லு, நான் உட்கார்றேன். அந்த அம்மா, என் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவன் எடுத்த முடிவில் மாறவே மாட்டான். இது பாராட்டுக்குரிய விஷயமா பாருங்கள். முரட்டுத்தனம், முட்டாள்தனம், நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இதுதான் இயல்பு. மை நேச்சர் இஸ் லைக் தட். தட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் டிஃபீட்டட் பை யுவர் நேச்சர். நான் பெருசா, என் மனசு பெருசா அப்படின்னு வந்துட்டாக்கா, மனசு சொல்கிறதெல்லாம் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா பாருங்க. இல்லை
அப்படியே போயிட்டுருக்கு. உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. 4 வருஷமாக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? நேற்றோட 4 வருஷம் படித்தது. ரஷ்யா உக்ரைன். நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கோம். மனசு மாறாமையே இருக்காங்க. அதுதான் சுவாமி சொல்கிறார், ஸ்ட்ரகிள் பண்ணணும். தன் போக்கில் போகிற மனசை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணும். சாமிஜி சொல்லுவார், நீ தோற்று போனாலும் பரவாயில்ல. இந்த ஆன்மீக பாதை இன்னொரு இடத்துல சொல்லுவார் சாமிஜி, ஆன்மீக பாதையில் இவ்வளோ பேர் கீழே விழுறாங்க, அது ஆச்சரியம் இல்லை. இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 4-5 பேர் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆச்சரியம் அப்படிம்பார் விவேகானந்தர். என்ன அற்புதமான ஸ்டேட்மெண்ட். அப்படி சண்டை போடணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு சுஃபிசைன் சொல்லுவார், டு நாட் டிசைர் ஹெவன், லெட் ஹெவன் டிசைர் யூ அப்படிம்பார். சொர்க்க பதவி உங்களை தேடி வரணும். அந்த குபேரன் செல்வத்துக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு எப்படி அந்த பதவி வந்தது தெரியுமா? ஒரு அம்மா சொல்லி கேட்டேன். பிரம்மா தான் இவங்களுக்கெல்லாம் லீடர் இல்லையா, ஒவ்வொருத்தர் வராங்க, அக்னி பகவான் அவன் இவன் எல்லாருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துட்டார். குபேரன் வந்தான், உனக்கு என்ன வேணும்னாக்கா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் நேர்மையாக இருக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். அப்படியா, வெரி குட், நீ தான் இந்த ட்ரெஷரியை பார்த்துக்கணும், ஏன்னா நேர்மையாக இருக்கணும் தான் அதை பார்த்துக்கணும், இல்லைன்னா ட்ரெஷரி காலி ஆகிடும். ரூம் இருக்குது, ரூமுக்கு உள்ளார ஒன்றுமே காணும் அப்படின்னு ஆகிடும் இல்லையா. நீ நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறியா, வெரி குட், யூ ஆர் த ஃபிட் பர்சன். நேற்று கூட நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், யாருக்கு பதவியில் ஆசை இல்லையோ அவங்க தான் அந்த பதவிக்கு லாய்க்கு அப்படி சொல்லி ஒரு பெரியவர். சாமிஜி அதை டிஃப்ரெண்ட்டாக சொல்வார், யாருக்கு கீழ்ப்படிய தெரியுமோ அவனுக்கு தான் அரசாளவும் தெரியும் அப்படிம்பார். என்ன அற்புதமான பாட்டு. ஸோ காவினி காஞ்சன அலைகளையும் புயல்களையும் கடந்து விட்டால் நிம்மதி. அதுக்கு தயார் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் யுவர் செல். ரங்கநாதன் சொல்லுவார், ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைண்ட். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைண்ட், தட் இஸ் தி எய்ம் ஆஃப் லைஃப் அப்படிம்பார். எதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. எனிவே, அப்புறம் ராமேஸ்வர் சொல்கிறார், சிலரிடம் யோகிக்குரிய அடையாளங்களை காணலாம். இது எப்படி அடையாளம் அப்படின்னாக்க, இதெல்லாமே பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம். இப்போ நாங்கள் கூட, இப்போ நம்ம அம்மாவுக்கு தெரியும், இப்போ சம்மர் கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு, 8 வயசு 9 வயசு பசங்க, அந்த வயசில் சாந்தமாக இருக்கிற பசங்களும் இருக்காங்க இல்லையா. அதே பயங்கரமான வாள் அதுவும் இருக்குது. எப்படி வருது இதெல்லாம்? சில பசங்க நீ அப்படியே உட்காந்துக்கிறாங்க, ஒன்றும் ஆட்டம் பாட்டம் இல்லை, சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. சிலது கேட்கவே கேட்காது, இவனை பிடிச்சி கிள்ளுவான், அவனை பிடிச்சி கிள்ளுவான், எல்லாம் பூர்வஜன சம்ஸ்காரம். மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு அப்படின்னு கண்ணதாசன் பாடுவார் ஒரு பாட்டில். நம்ம போன ஜென்மாவில் எப்படி இருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி நேச்சர் தான். ஒரு சில பேர் சிடுசிடுன்னு இருப்பாங்க பாருங்க. ஜென் குரு சொல்வார், பாம்பு இருக்குது அங்கே அப்படிம்பார். சில பேர் ஒன்று கத்துவாங்க, நாய் இருக்குது அங்கே. இதுதான் அந்த வடலூரில் கூட ஒரு பெரிய ஒரு ஞானி ஏதோ ஒரு திண்ணையில் உட்காந்துருப்பார். மனுஷங்க போகிறப்ப நாய் போகுது நாய் போகுது அப்படிம்பார். இன்னொருத்தன் போவோம், பாம்பு போகுது பாம்பு போகுது அப்படிம்பார். இவங்க பார்த்தா தலைமுடியெல்லாம் பரட்ட மாதிரி இருக்கும், துணிமணி சரியாக இருக்காது, பைத்தியம் அப்படி சொல்லிட்டு அவங்க போவாங்க. ராமலிங்க சாமிகள் போனார், மனுஷன் போகிறான் அப்படின்னார். அந்த மனித நிலைக்கு வர்றதுக்கு எத்தனை பிறவிகள் தேவைப்படுது நமக்கு. கிடைச்சதுக்கப்புறம் இஃப் யூ டோன்ட் யூஸ் இட், இஃப் யூ வேஸ்ட் இட் ஒன்லி ஃபார் சில்லி திங்ஸ், இல்லை என்ன ஆகும் பாருங்கள், வேஸ்ட்டு. கிளாஸில் சொன்னேன் இல்லையா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, யாது வருமோ அருகிலேனே போயிட்டே இருக்கும். எனிவே, சிலருக்கு யோகிக்குரிய அடையாளங்கள் இருக்கும். இது பூர்வஜென்ம சம்ஸ்காரம். ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கொஞ்சம் இருக்குது. இது எப்படின்னாக்க, நேற்று இருந்த மிச்ச பணம், டெய்லி வேஜஸ்னு வச்சுப்போம், நேற்று செலவு போக மிச்சம் இருந்த பணத்தை உண்டியலில் போட்டு வச்சுருக்கோம். அது அடுத்த நாள் காலையில் நமக்கு முதலீடு இல்லையா, கேபிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருந்தால் அது காலியாகிடும்.
அந்த மாதிரி அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காமினி காஞ்சனம் தான் யோகத்துக்கு தடை. ஆசை, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஆசை, பெயர் புகழில் ஆசை, இதெல்லாம் தான் தடைகள். ஆள வந்தார்னு ஒரு ராஜா இருந்தார் தெரியுமா? அவர் பிராமின் பை பர்த்து. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் ராஜாவானார். ராஜா ஆனதுக்கப்புறம் பயங்கர புத்திசாலி, அரசாள ஆரம்பித்தார். அவ்வளோ பவர் இருக்குது அவருக்கு. அது பார்த்த உடனே அவருடைய கேரக்டரே மாறி போச்சு. ஆனால் அவர் வந்து வைஷ்ணவ தலைவர், பிற்காலத்தில் பெரிய யமுனாச்சாரியார்னு சொல்லி பெருசாக ஒரு குரு ஆனார். அது இருக்குது. அப்போது வைஷ்ணவ குரு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, அடேடே இவன் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கானே, இவனை திருத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லி தூதுவளை கீரை கொடுப்பார். தூதுவளை கீரை சாப்பிட்டாக்கா சத்துவகுணம் அதிகமாகுமா, ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே சாந்தமாக தான் இருக்கீங்க. ராமகிருஷ்ணானந்த சாமி இதை எழுதுகிறார் ராமானுஜர் லைஃப்பில், இந்த யமுனாச்சாரியார் லைஃப். அது படிச்சுட்டு ராமகிருஷ்ணானந்தன் இங்கே வந்து செடி வச்சாராம், தூதுவளை செடி. அப்பப்போ பறித்து சாப்பிடுவாங்களாம். அப்புறம் ஏதோ ஒரு தடவை புதுசாக ஒரு தான் கார்டனர் வந்து அவன் பறித்து எரிஞ்சிட்டான். அப்புறம் யாரும் வைக்கலை. அந்த யமுனாச்சாரியாருக்கு வந்து டெய்லி அந்த குக்குக்கிட்ட அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அவர் பெரிய வைஷ்ணவ குரு. அவன் குக்கு மரியாதையை வாங்கி குக்கிங் பண்ணி கொடுப்பான் டெய்லி அந்த கீரை. அதுக்கு சாத்விக பண்பு கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உண்டு. இவர் டெய்லி சாப்பிட ஒரு டேஸ்ட்டாக பண்ணியிருப்பான், வாங்கி நல்லா சாப்பிடுவார். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா கீரை இல்லை. அப்போ அவர் கேட்குறார், ராஜா ஏன் இன்றைக்கி கீரை பண்ணல? அவன் சொல்கிறான், ஒரு பெரியவர் கொடுத்துட்டு போவார், நான் வாங்குறதில்ல ராஜா, இன்றைக்கி என்னமோ அவர் வரல. அப்படியா? யார் அந்த பெரியவர்? பேர் ஒன்றும் சொல்லலை, வருவார், ராஜாவுக்கு இது கொடுத்துரு, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படியா? சரி சொல்கிறேன். சரி நாளைக்கு வந்தால் பார். அடுத்த நாள் வரல, அடுத்த நாள் வரல, 5-6 நாள் வரல. அப்புறம் ஒரு நாள் வந்தார். அப்போ இவன் குக்கு சொல்கிறான், ராஜா உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். அப்படியா? அழைச்சிட்டு போ. அங்கே வந்து ஞாபகப்படுத்துகிறார், நீ பிறந்தது வேறு ஒரு காரணத்துக்காக, அதெல்லாம் மறந்துட்டு ராஜாவாக இருந்து இந்த மாதிரி சம்சாரத்தில் மூழ்கி இருக்கி அப்படி சொன்னார். அப்போ தான் அவருக்கு கண்ணு திறந்ததுன்னு அவருடைய லைஃப்பில் வரும் யமுனாச்சாரியார். கிரேட். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய குரு ஆகிட்டார், வைஷ்ணவ குரு. அவர் ராமானுஜருக்கு குருவானார். அப்புறம் பாருங்கள், அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிலர் யோகத்திலிருந்து நழுவி வாழ்க்கை சூழலில் அகப்பட்டு கொள்கிறார்கள். ஒரு ஆசை இருந்தால் போதும், டக்குன்னு கீழே போயிடும். இந்த பலூன் மாதிரி தான், உள்ள தண்ணி இருக்குது, ஒரு குத்துனா எல்லாமே கொட்டிடும். லைக் தட். ஒருவேளை இன்ப நுகர்ச்சியில் நாட்டம் சிறிது இருக்கலாம். கிருஷ்ணன் சொல்லுவார், இந்த அர்ஜுனன் கேட்பான், இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்? போயிடுச்சா? நஷ்டமா? அவங்க செஞ்ச முயற்சியெல்லாம் நஷ்டமா? அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவார், நோ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயத்தே அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏததி துர்லபதரம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பிறவி கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். சுச்சீனாம்னாக்க நல்லவங்க. ஸ்ரீமதாம் பணக்காரங்க வீட்டில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பிறந்ததுக்கப்புறம் அநியாயம் பண்ணால் தட் இஸ் அது அவனுடைய ஃப்யூச்சர் கர்மா. எல்லாருக்கும் கிடைக்கல பாருங்கள். இல்லை, ஒருத்தன் ரிக்ஷா ஓட்டிகிட்டு போகிறோம், இதில் நிற்கிறான் சிக்னலில், பக்கத்தில் கார் ஒன்று நிற்கிது. இவன் எதாச்சும் எப்போவுமே நம்ம பக்கத்தில் கார் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ பார்த்தாக்கா உள்ளே வந்து ஒரு நாய் உட்காந்துருக்கு ஏசி காரில். பாருங்கள், இவனுக்கு எப்படி இருக்கும்? மனுஷன்னா வெயிலில் நிற்கிறேன், இவனை வார், அதுக்கு ஏசின்னு கூட தெரியாது, அங்கேயும் நாங்கள் தொங்க போட்டு அது உட்காந்துருக்கு. ஸோ நாயாக பிறந்தா கூட கர்மா பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்கிறதா தெருவில் இருக்குது. இதுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது. தெருவில் இருக்க வேளா வேலைக்கு கிடைக்குன்னு சொல்லி இங்கே அங்கே அலையுது. நாய்க்கு அப்படி இருந்தால், அதனால தான் சாமிஜி வந்து அந்த பசுமாடு இது காப்பாற்றுற ஒரு சங்கத்திலேருந்து வந்திருந்தாங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து. பசுமாடு நம்மளுடைய தாய், அதை காப்பாற்றணும், அதுக்காக நாங்கள் வந்து சங்கம் வச்சுருக்கோம் அப்படி சொன்னப்போ சாமிஜி கேட்டார், மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு 6 மாதம் முன்னாடி நிறைய பேர் செத்து போனாங்க, பஞ்சம் வந்து, நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அவங்களுக்காக? இல்லை, நாங்கள் பசுமாட்டை மட்டும்தான் பாதுகாப்போம், மனுஷங்க சாகுறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய கர்மா. அப்போ சாமிஜி கேட்டார், மனுஷங்க வந்து சாகுறாங்க அவங்க கர்மா அப்படின்னாக்கா
பசுமாட்டை ஏன் காப்பாற்றணும்? அதுக்கும் கர்மா தான். யாரோ ஒருத்தன் கொண்டு போய் வெட்டுறானாக்கா அது கர்மா இல்லாமல் வெட்ட முடியாது இல்லையா? அதையும் காப்பாற்றணும். எல்லாத்துக்குமே கர்மா உண்டு. அப்புறம் தான் சொன்னார், என்கிட்ட பணம் இருந்தால் முதல்ல மனுஷனுக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் பசு ஆடு இதுக்கெல்லாம் போயிட்டு அப்படி சொன்னார். ஸோ எல்லாருக்குமே கர்மா உண்டு. அந்த மாதிரி இன்ப நுகர்ச்சியில் கொஞ்சம் ஆசை இருந்தாலும் சரி, கீழே விழுந்துடுவோம். அதை அனுபவித்து முடித்ததும் அப்படின்னாக்கா ஒரு பிறவியில் கிடையாது, பல பிரிவுகள் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த பிரிவில் சப்போஸ் ஒன்றும் இல்லை, நான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. அடுத்த பிரிவில் வந்து ராஜா ஆகிறதுக்கான அதுக்கு சில கர்மாக்கள்லாம் செய்யணும். அது இல்லைனாக்கா ராஜா ஆக முடியாது. நான் ராஜாவாக இருந்து இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சுருந்தா எப்போ அந்த ராஜா பிறவி வருதோ அப்போ தான். ரொம்ப இன்ட்ரிகேட் இதெல்லாம். பட் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருப்போம். இந்த திருதராஷ்டிரன் கதை, எல்லா 100 பசங்களும் செத்து போயிட்டாங்க இல்லையா? கர்மா தியரி எப்படி வேலை செய்து பாருங்கள். அப்போ அழறான். கிருஷ்ணர் போனார், ரொம்ப வருத்தமாக இருக்குது பெரியவரே அப்படி சொல்கிறப்போ திருதராஷ்டிரன் கேட்குறான், இப்போ பசங்க தான் போயிட்டாங்க, கிருஷ்ணர் சொன்னப்போ இவனுக்கு மண்டையில் ஏறலை, எனக்கு ஏன் கிருஷ்ணா இப்படி ஆச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிறப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், ஒரு ஜென்மாவில் நீங்கள் வேடனாக இருந்தீங்க, ஒரு அழகான ஒரு பறவை அந்த கூண்டுலேருந்து வெளியில் வந்தது, அதை பிடிச்சிட்டு போய் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கணுன்னு உங்களுக்கு ஆசை வந்தது, உயிரோட பிடிக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணீங்க, அது பறந்து 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 போச்சு. நேரம் ஆக ஆக உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கடைசியில் கோபத்தில் என்ன பண்ணீங்க, அதனுடைய கூட்டில் வந்து சில குஞ்சுகள் இருந்தது, ஒரு 7-8 குஞ்சுகள், அது எல்லாத்தையும் கையால் எடுத்து நசுக்கி கொன்னீங்க. அது அந்த பறவை பக்கத்து மரத்துலேருந்து கதறி அழுதுகிட்டே பார்த்தது. அப்போ அதனுடைய மனசில் ஒரு தாட் வந்தது, நீயும் இந்த மாதிரி அழணும், சாபம் கொடுக்க வேண்டாம். தட் ஒன் தாட் இஸ் சஃபிஷியன்ட். நீயும் இந்த மாதிரி உன்னுடைய எல்லா குழந்தைகளையும் இழந்து அழணும்னு சொல்லி அது நினச்சது. அதுதான். அது ஏன் 100 குழந்தை ஏன் பிறக்கணும் அப்படின்னு கேட்டேன். இன்னொரு ஜென்மாவில் உனக்கு இந்த ஆசை இருந்து, நான் ராஜாவாக இருக்கணும், 100 குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் இது. எப்படியெல்லாம் போகுது பாருங்கள். சிலந்தி வலையை பார்த்துருக்கீங்களா? எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது கண்டுபிடிக்கும் சிலந்திக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சேஃபாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இந்த கர்ம தலை சிலந்தி மாதிரி அதில் பட்டும் படாமல் இருக்க நாம் கற்றுக்கணும். அதுக்கு சாதனை செய்யணும். அதுதான் சொல்கிறேன். ஸோ அனுபவித்து முடித்ததும் மீண்டும் இறைவனை நாடுவார்கள் அப்படின்னாக்க அந்த ஆசை வரணும். அனுபவிக்கிறப்போ நல்லது மட்டும் இல்லை, அவனுக்கு என்ன அனுபவிக்கிறான் அப்படின்னு கஷ்டத்தை கூட அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த கஷ்டத்துலேருந்து கற்றுக்கணும். அதனால தான் சாமி சொல்வார், ப்ளஷர் அண்ட் பெயின் போத் ஆர் டீச்சர்ஸ், பட் பெயின் இஸ் த பெட்டர் டீச்சர் அப்படிம்பார். ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஏன்னா சந்தோஷம் வந்தால் நாம் ஒன்று குதிச்சுட்டு மறந்துடுவோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி போய், நாளைக்கு லீவு தான் இல்லையா, சாட்டர்டே சண்டே லீவு தான், ஒரு டைரி எடுத்து இல்லை ஒரு நோட் புக் எடுத்து நான் பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எத்தனை நாள் சந்தோஷமாக இருந்தேன், ஏன் இருந்தேன், எத்தனை நாள் கஷ்டமாக இருந்தேன், ஏன் கஷ்டமாக இருந்தேன், இதெல்லாம் ஒரு நோட் எடுத்து பாருங்கள். ஈக்குவலாக இருக்கும். பட் சுகத்தை நாம் மறந்துடுவோம், கஷ்டத்தை வந்து ஞாபகம் வச்சுருப்போம். எனக்கு 15 வயசில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு 55 வயசில் பேசிகிட்ருப்போம். 20 வயசில் வந்து கவர்னரே வந்து டிகிரி கொடுத்துருப்பார், அதெல்லாம் மறந்துடுவோம் நாம். ஹியூமன் நேச்சர் இஸ் லைக் தட். அதனால தான் சொல்கிறார், பெயின் இஸ் பெட்டர் டீச்சர் அப்படின்னு. எனக்கு அது கொடுக்குற பாடம் வந்து டீப்பாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுதான் உங்களை கடவுள் பக்கம் திருப்பம். சுகம் திருப்பாது, உலகத்து பக்கம் திருப்பி விட்டுடும் அப்படி சொல்கிறேன். மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறேன். பல பிறவிகள் அனுபவித்து முடித்தது. அதனால தான் சாரதாம்மா சொல்லுவாங்க, சஃபரிங் இஸ் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிம்பாங்க. டிஸ்கைஸ்னாக்க மாறு வேஷத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் இந்த சஃபரிங், கஷ்டங்கள். ஸோ கஷ்டம் வந்தால் வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு அது பிடிக்காது இல்லையா? இன்னொரு சாமி, நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், யாரோ ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அப்படியா, சந்தோஷப்படு அப்படின்னாரு. என்ன சாமி நான் கஷ்டம் சொல்கிறேன், கஷ்டம் நீ அனுபவிக்கிறேன்னாக்கா
உன்னுடைய பாவ மூட்டை குறையுது. சுகம் அனுபவிக்க புண்ணிய மூட்டை குறையுது. அப்போ கஷ்டப்படு, அப்போ வருத்தப்படு. பாருங்கள், இட் இஸ் ட்ரூ இல்லை? நம்ம யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப கடவுள் நல்ல சந்தோஷமாக வச்சுருக்காங்க, புண்ணியம் குறைஞ்சிட்டே இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த மூட்டையை திறக்க போகிறாருன்னு அர்த்தம். கஷ்டம் வருதா, பி ஹாப்பி. யூ ஆர் அண்டர் தி டைரக்ட் விஷன் ஆஃப் காட். ஸோ அனுபவித்து முடித்ததும் மீண்டும் இறைவனை நாடுவார்கள், மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள் அப்படி சொல்லிட்டு, விசை தூண்டிலை பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார் ராமகிருஷ்ணர். மகேந்திரநாத் சொல்கிறார், இல்லை சுவாமி, பார்த்ததில்லை அப்படிங்கிறார். அந்த விசை தூண்டில் என்ன, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அடுத்த வாரம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரசிடென்ட் மகாராஜ் வரார். இந்த ஹாலில் அடுத்த வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்முடைய ரெகுலர் அமுதமொழிகள் கிளாஸ் இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் முடிஞ்சால் பார்க்கலாம், வேறு ஏதாவது வராமல் இருந்தால். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.